இங்க ஒரு ஹெலிகாப்டர்ல ஒரு குடும்பம் டிராவல் பண்ணி போயிட்டுருக்கப்ப, திடீர்னு ஒரு சூறாவளியில போய் மாட்டிக்கிறாங்க. அப்படி மாட்டிட்டு முழிக்கிறதுக்காட்டியுமே ஒரு ஆடு அடையாளம் தெரியாத ஒரு தீவுல போய் மாட்டிக்கிறாங்க. அந்த தீவு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனால ஒரு மாரி மிரண்டு உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உள்ள போய் அந்த தீவ பார்த்தா ரொம்ப புதுசா இருக்கு அந்த தீவு. அப்பதான் புரியுது இந்த ஒரு தீவுல சின்னதா இருக்கிறதெல்லாம் பெருசா இருக்கும். பெருசா இருக்கிறதெல்லாம் சின்னதா இருக்கும். இப்ப கூட பாருங்க ஒரு குட்டி யானை அழகா இருக்கு. ஸோ இந்த தீவு ஆபத்தானது. இந்த இடத்த விட்டு சீக்கிரமா போகணும்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்க பார்த்து, வழியில ஒரு மிகப்பெரிய ஒரு பல்லி ஒண்ணு படுத்துக்கிறத பார்த்துட்டு இருக்க பார்த்து, அந்த பல்லி தூக்கத்துலேருந்து எந்திச்சு இவங்கள தொரத்த ஆரம்பிக்குது. இவங்கள சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஓடி வர பார்த்து, குட்டியா ஒரு பறவை ஒண்ணு வரும். அத சாப்பிட்டுட்டு வேகமா இவங்கள நோக்கி ஓடி வர பார்த்து, எங்கேருந்தோ வந்த ஒரு தாத்தா வந்து அந்த பல்லிய அடிச்சு போட்டு காப்பாத்தி தன்னோட வீட்டுக்கு கூட்டு போயிடுவாரு. அப்படி அந்த தாத்தா நான் தீவுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு, இந்த தீவு இன்னும் கொஞ்ச நாள்ல அழிய போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எரிமலை ஒண்ண காமிப்பாரு. அந்த எரிமலை பார்க்க பார்த்தே தெரியும், இந்த தீவு இன்னும் கொஞ்ச நாள்ல அழிஞ்சிரும்னு சொல்லிட்டு. அந்த தாத்தா அதுக்கு இன்னும் 3 நாள் இருக்கு. அதுவரையும் நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னு சொல்லி முடிக்கிறதுக்காட்டியுமே அவங்க தப்பிக்கிறதுக்கான இடத்த நோக்கி நடந்து போக ஆரம்பிப்பாங்க. அப்படி போக பார்த்து ஒரு சின்னதா ஒரு நகரத்த வந்து அடைப்பாங்க. அந்த தாத்தா இந்த ஊருக்குள்ள வந்து இந்த ஊர பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி தான் இருக்கு. இந்த ஊர தாண்டி ஒரு கடல் ஓரத்துல ஒரே ஒரு நீர்மூழ்கி கப்பல் இருக்கு. அது மூலியமா தான் நம்மளால தப்பிக்க முடியும்னு சொல்லி சொல்லி முடிக்கிறாரு. அது சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு மேப் எடுத்து காமிப்பாரு. இந்த மேப் இன்னும் ஒரு 2 நாள் ஆகும் போய் சேரத்துக்குன்னு சொல்ல பார்த்தே அவங்க குடும்பத்தோட நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. நடந்துட்டு இருந்த வேலைக்காக தான் சொல்லி ஒரு குழவி மூலியமா அந்த இடத்த நோக்கி போறாங்க. மலையெல்லாம் தாண்டி ஒரு இடத்த நோக்கி வேகமா போயிட்டு இருக்காங்க. அது இன்னும் போறதுக்கு 2 நாள் இருக்கிறதுனால வேகமா முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு இருக்க பார்த்து ஒரு ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் தாத்தா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. அதுக்காட்டி நம்ம போறோம்னா இந்த தீவுல நம்ம மாட்டி அழிஞ்சிரும்னு சொல்லிட்டு இருக்க பார்த்து காலைல எழுந்து அந்த மேப் எடுத்து போக வேண்டிய இடத்த நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மேப்ல இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. நம்ம சீக்கிரமா போகணும்னு சொல்லி முடிக்கிறதாட்டியுமே அவங்க வந்து அந்த இடத்த அடைஞ்சிடுறாங்க. ஆனா பார்த்தா அந்த நீர்மூழ்கி கப்பல் தண்ணிக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு வேற வழி இல்லாம தண்ணிக்குள்ள குதிக்க ஆரம்பிச்சுருவாரு. இந்தாண்ட பார்த்தா இவங்க ஒரு ஃபேமிலி தனியா மாட்டிப்பாங்க. இவங்க தேடி ஒரு வழியா இங்க இருந்த நீர்மூழ்கி கப்பல் மூலியமா ஓப்பன் பண்ணி உள்ள உள்ள போக ஆரம்பிச்சுருவாங்க ஹீரோவும், ஹீரோவோட பையனும். அப்படி உள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. இந்த இடத்துல கரண்ட் இல்லன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ கரண்ட் இருக்கிற இடத்த நோக்கி வேகமா போய் தேடி பார்க்குறாரு. அப்படி தேடி பார்க்கும்போது ஒரு இடத்துல இருக்கிறத கண்டுபிடிச்சதுக்கு அத ஆன் பண்ணதுக்கு அப்புறமா அது ஒர்க் ஆகலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம வெளியில ஒரு இடி இடிக்குது. அது மூலியமா அந்த ஷிப்புக்கு கரண்ட் வந்து வெளியில ஒரு ஃபேமிலி இருக்காங்களே, அவங்கள கூப்பிடுறதுக்காக ஹீரோ வெளியில போயிடுவாரு. வெளியில போயிட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க பார்த்து அவங்க வந்துருவாங்க. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவோட பையன் அந்த நீர்மூழ்கி கப்பல எடுத்துட்டு வேகமா அந்த தீவ விட்டு தப்பிச்சுட்டு அந்த மொத்த குடும்பமும் தப்பிச்சு போயிடுவாங்க. அவங்க வேகமா முடிஞ்ச அளவுக்கு வேகமா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போனதுக்கப்புறம் அவங்க வீடு போய் சேர்றாங்க. ஒருவேளை நீங்க இந்த மாரி ஒரு தீவுல போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி சொல்லுங்க. வீடியோ புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.